இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எல்லாத்துக்குமே ரூல்ஸ் ஒண்ணுதான். உங்களுக்கு மாறி வராது. எனக்கு ஓடிட்டு இருக்கா பணம் கட்டலைன்னா சட்டப்படி போய் நடவடிக்கை எடுங்க. வீட்டுக்கு வராதீங்க. எதுக்கு வீட்டுக்கு வர்றீங்க? எதுக்கு வீட்டுக்கு வர்றீங்க? எடுக்கட்டும். அவ்வளவு வயசு இப்ப வயசே வரமாட்டேங்குது. வரல வந்ததே சட்ட விரோதங்கிற நானு. ஆள் இல்ல. ஒரு பொம்பளை கேட்டு யாரு இல்ல. சட்ட விரோதம் அப்படின்னா நீங்க வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க தான் சார் கொடுக்கணும். நீங்க தான் ஏமாத்திட்டாங்க. நீங்க தான் போய் கொடுங்க. ஒரு திருடன் வந்திருக்கான் அப்படின்னா உடனே ஸ்டேஷன் போடுவீங்க. ஒரு போலீஸ் ஒரு வந்திருக்கீங்களா? இப்ப கூப்பிட போறோம். இருங்க. அதுதான் வர சொல்லுங்க கூப்பிடுவாங்க. நீங்க வர சொல்லுங்க ஸ்டேஷன் கூப்பிடுங்க. ஸ்டேஷன் வர சொல்லுங்க. வரக்கூடாதுன்னு சொல்றோம். வர சொல்லுங்க ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. வர சொல்லுங்க ஸ்டேஷன் வர சொல்லுங்க. அடுத்த வாரம் போயிருந்து வேலை முடிஞ்சிச்சு. பரவாயில்லைங்க வர சொல்லுங்க. ஹவுஸ் ஓனர் நம்பர் கூட நைட்ல போட்டோ எடுத்தேன். அவங்க பணம் வாங்குனாங்கன்னு சொல்லி வந்துருக்கீங்களா? அதுக்கு என்ன அவங்களோட ஐடி எடுங்க. உங்க ஐடி எடுங்க. நான் கேக்குறேன்னா அவங்க கஸ்டமரை பாக்குறதுக்கு ஆத்தென்டிகேஷன் லெட்டர் வேணும். அந்த லெட்டர் கேட்டா அத எங்க பார்க்கவும் மாட்டீங்க, படிக்கவும் மாட்டீங்க. ஒரு ஐடி உனக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்? நீ காசை மட்டும் கூட நான் வாங்கிக்கிறேன். நீங்க மேனேஜர் சொல்றீங்களா? நிறைய வீட்டு பொம்பளைங்க ஒண்ணும் தெரியல, எல்லாம் கடன் வாங்கி சாகுறாங்க. ஒரு ஐடி கார்டு கடன் வாங்குறது ஐயோ நம்ம எத்தனை கைக்கு போட்டோமோ அத்தனை கைக்கு என்ன ஆர்டிகேஷன் லெட்டர் இந்த நபரை பார்க்க நான் வந்திருக்கேன்னு சொல்லி லெட்டர் கொண்டு வரணும். கிட்ட காட்டணும்ங்கற நீங்க வராதீங்க சரிங்களா? கஸ்டமருக்கு அவங்க தலைவீட்டு போய் கேளுங்க. தலைவீட்டு இருக்கு. இப்ப தெரியுது. இப்ப பாருடா ஓபனாதா. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? எங்க யார் தப்பு பண்ணிருக்கான்னு தெரியுதா? யார் தப்பு பண்ணிருக்கான்னு தெரியுதா? உங்க ஊர்ல லோன் வாங்கி கொடுத்துருக்கு, கமிஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. உங்க ஊர்ல லோன் வாங்கி கமிஷன் கொடுத்துருக்காங்க. உங்க ஊர்ல கமிஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எங்க ஊரு நம்ம ஊர்ல கமிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க காக்கா வந்து 10 நாள் தான் ஆச்சு. 2000 ரூபாய் அடேங்கப்பா. சட்டப்படி வாங்கிட்டு சொல்றோம். வீட்டுக்கு வந்து பெண்களை அசிங்கப்படுத்தினாலும் சட்டை போட்டாலும் பணம் கட்ட முடியாதுங்க. நீங்க என்ன பண்ண முடியும்? அவங்க மேல நடவடிக்கை எடுங்க. சட்டமா சும்மா கடன் வாங்கி வரீங்களா? நீங்க பொலிட்டிக்கல் கேஸ் கொடுங்க. கேஸ் கொடுங்க. கேஸ் கொடுங்க. உங்ககிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாங்கல்ல, நீங்க விரோதமான நீங்க கேஸ் கொடுங்க. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வந்து ஹவுஸ் ஓனருக்கு போன் பண்றது ஒரு பெண்கள் தனியா இருக்கிற இடத்துக்கு மரியாதை இல்லாம பேசாதீங்க. பாப்பான் எல்லாம் பேசுறாங்க. 4 பேர் பேசுறாங்கன்னு வந்து சும்மா ஓடிட மாட்டேன். சரிங்களா? உங்களுக்கு நம்ம இதுவரையில் நான் ஒரு இடத்துல கூட உங்களை மரியாதை எல்லாம் பேசுறது கிடையாது. வாப்போன்னு பேசக்கூடாது. சரியா? யாரு கரெக்டா வந்துட்டீங்கன்னா என்னால நாங்களே உங்களுக்கு செஞ்சு தரோம்னு சொல்றோம். சட்டவிரோதமா வராதீங்கன்னு சொல்றோம். நீங்க 20 இடத்துல கையெழுத்து போடுங்க. 3050 ரூபாய் வாங்கி போய் இல்லைங்க. இல்ல 3050 ரூபாய் வாங்கி போய் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு போய் பெட்ரோல் அடிச்சுட்டு போய் நான் ஏமாத்திடுறேன். நானு அந்த 3050 ரூபாய் ஒரு தவணை கட்டணும். ஒரு தவணை நான் கேட்கறேன் அவங்க கிட்ட. அந்த 50 ரூபாய் நான் என்ன பெட்ரோல் அடிச்சுட்டுனா உங்களுக்கு தண்டிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. காவல்துறைக்கு நீதிமன்றத்துக்கு அது இருக்குது. அதுதான் தனிநபர் தண்டிக்க கூடாது. தெரிஞ்சுக்கங்க. தனிநபர் தண்டிக்க கூடாது. அதுக்கு தான் காவல்துறை நீதிமன்றம் இருக்கு. நாளை காலையில் வேலை இல்லைன்னு சொல்லுங்க.
வாங்க, அதுக்கு வேணா வாங்க, ரெடியா இருக்கு வேலை. வேலை ரெடியா இருக்கு. இது ஒரு குழப்பா? இது ஒரு குழப்பா? ஒரு பொம்பளைங்களோட மானங்கேடு இல்ல, பரவாயில்லைங்க. நாளைக்கு நம்ம வீட்டுல இதே மாதிரி ஒருத்தர் நின்றுருந்தா நீங்க விடுவீங்களா? வேலைக்கு நீங்க போறவங்க கேட்டீங்களா? வந்து என்ன என்ன வாங்கிட்டா யார் யாருமே நினைக்கிறது மரியாதை நம்ம ஒரு பாதிச்சிட்டோம்னா புரியுதுங்க சார். சரிங்க சார், இல்ல அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அவங்க வந்து நின்னு பேசுறாங்க. முடிஞ்சா கொடுத்துருப்பாங்களா இல்லையா? முடிஞ்சா கொடுத்துருப்பாங்களா இல்லையா? ஒரே ஒருத்தவங்க நான் நின்னு பேசுறாங்க போயிருக்கணும். பேசினாரு. இப்பெல்லாம் நிக்காம போறாங்க. அப்புறம் நிக்காம போனேன்னு சொன்னேன். இந்த கேமரா இவங்க சொல்றாங்க, கேமரா நிக்காம போனேன்னு சொன்னாரு பொய். போறவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. எதுக்கு அவசரம் போகணும்? எதுக்கு அவசரம்? நம்பர் அவசரம் பணம் வாங்கியிருக்காங்க. ஹவுஸ் ஓனர் நம்பர் ஹவுஸ் ஓனர் பணம் வாங்கியிருக்காங்க. என்ன ஹவுஸ் ஓனர் ஏன் பேசுறீங்க? நீங்க தான் சொல்றீங்க. சார், நீங்க ஒரு வீட்டுல குடியிருக்கிறீங்க, கடன் வாங்கிட்டீங்க, கட்ட முடியல, உங்க ஹவுஸ் ஓனர் கூட்டம் எப்படி இருக்கும்? என்ன அசிங்கப்படுத்துறாரு? அவ்வளவு மரியாதையை மக்கள் எல்லாம் பாவம். மரியாதையும் நடத்தினாராம். நீங்க மக்கள் எல்லாம் கிடையாது. மக்கள் தான் சார், நீங்க சார், உங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்க வருவோம். நடக்கிறதா? அதேதான் நானும் சொல்றேன். இந்த கம்பெனி இங்கேதான் இருக்கு. நீங்க அடுத்த வாரம் நான் நீங்க பதில் பேசிட்டு போறேன். இங்கேதான் இருக்கும். நீங்க இங்கேதான் இருக்கீங்க. நாங்களாம் வேலை மாறி போவோம். அதுதான் அந்த தைரியம் ஓகே தான். சார், சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றவங்க. ஒரே ஒரு தவணை தான் நான் கேட்டேன். அவங்க 4 தவணை பாக்கி. சார், கவனம் தரலாட்டி அடுத்த ப்ரொசீஜர் என்ன சார் பண்ணுவீங்க? அதே பண்ண வேண்டியதானே? இல்ல, அதுக்கு என்ன சொன்னேன்னு கேளுங்க. அது கேட்டாங்க நான் என்ன சொன்னேன். சொல்லி நான் போகாம போயிருந்தேன்னா இவங்க பேசுறதுக்கு நியாயம், இவங்க கேட்கறது நியாயம். சரிங்களா? எல்லாத்துக்கும் மனசாட்சி இருக்கு. இல்ல, நான் உங்களை சொல்லலையா? புரியுது, அவங்க சொல்லிட்டாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்ல, ஒரு வாரம் டைம் கேட்டது. 4 மாசம் ஆனா சார், பரவாயில்ல, 10 வருஷம் கூட ஆகட்டும்ங்கிறேன். அதைத்தான் சொல்றேன். சட்டப்படி நடவடிக்கை எடுங்க சொல்றேன். கட்டாதே 10 வருஷம் இல்லைங்க. அவங்க சட்டப்படி நீங்க லைஃப் லாங் கட்டாத போனாலும் எக்டாஸ் கம்பெனிக்காரங்க கேட்டு போறேன். ஆமா சார், நீங்க அப்புறம் ஏன் சார் நீங்க இவ்வளவு சண்டை போடணும்? எனக்கு வேலை முக்கியமே. எனக்கு வேலை முக்கியமே. சார், உங்களுக்கு பேக்கிங் வேலை ரெடியா இருக்கு, வந்துருங்க. வீடியோ கட் ஆகும் லைவ்ல போயிட்டு. ஓகே போங்க, நீங்க போங்க. போங்க, நாங்க நிறுத்த சொன்னோம். கேமராவோட கேமரா நாங்களே நிறுத்த சொன்னோம். எடுங்க. எனக்கு தெரியும். நான் கிளம்புறேங்க. அப்பெல்லாம் நீங்க கிளம்புங்க. உடனே கிளம்பு நேரத்துல சொல்றாரு, முடியலன்னா அவரே போயிடுவாரு. ஏன் நீ போலன்னு தெரியும். ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு ஏன்னா டார்ச்சர் நீங்க அந்த நேரத்துல சார், எல்லாத்துக்குமே இருக்குதான் சார் செய்யும். நைட் வரைக்கும் நைட் வந்து நான் என்ன கண்டினியூ கொடுக்கறதா? கண்டினியூ கொடுக்கறதா? நான் வந்து மக்கள்கிட்ட